ஒரு ஊர்ல காஞ்சனான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு முத்துன்னு ஒரு பையன் இருந்தான். அவங்க முத்து மேல உயிரே வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நாள் குழந்தையே இல்லாம முத்து பிறந்தான். அதனால அவங்க முத்து மேல ரொம்ப பாசமாவும் இருந்தாங்க. அவனை ரொம்ப செல்லம் கொடுத்து அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்து வளர்த்தாங்க. அவங்க முத்துவை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு உங்க பையன்தான் உலகமும் அவன்தான், அவங்களோட உயிரும் அவன்தான். ஒரு நாள் முத்து விடிஞ்சதுக்கு அப்புறமும் நல்லா தான் ரூம்ல தூங்கிட்டு இருந்தான். அப்ப அங்க காஞ்சனா வந்தாங்க. முத்து முத்து எழுந்திருப்பா, பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. என்னம்மா உன் பிரச்சனை? இன்னைக்கு ஒரு நாள் லீவு, தூங்குறேன் விட. அது இல்லப்பா, இன்னைக்கு உன் எக்ஸாமோட ரிசல்ட்னு சொன்னல. அவங்க அம்மா ரிசல்ட்னு சொன்னது கேட்ட முத்து உடனே ஷாக் ஆகி கண்ணை திறந்தான். ஆமாம்மா ஆமாம்மா, மறந்தே போயிட்டேன். அம்மா எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குமா. எதுக்குப்பா டென்ஷனு? அதான் நீ எக்ஸாம் நல்லா எழுதுனேன்னு சொன்னியே. நான் எக்ஸாம் அன்னைக்கு நல்லா எழுதலன்னு சொன்னா நீ வருத்தப்படுவேன் தாமா உங்ககிட்ட நான் போய் சொன்னேன். இப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஒன்னும் பயப்படாத, நீ கண்டிப்பா எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவடா. தேங்க்யூமா. அப்பா கூட உன்ன மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணா எவ்வளோ நல்லா இருக்கும். சரி சரி, உங்க அப்பா வர நேரமாச்சு, சீக்கிரமா எழுந்து குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிடு. உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு மட்டன் குழம்பும் டிஃபனும் ரெடி பண்ணிருக்கேன். என்னம்மா காலையில மட்டன் குழம்பு? அது இல்லடா, பாரு நீ எவ்வளவு இழைச்சு போயிருக்க. எக்ஸாம்ல டென்ஷன்ல படிச்சு படிச்சு பாதி உடம்பாயிடுச்சு உடம்பெல்லாம். அதுக்குதான் உனக்கு இப்ப நல்ல ஸ்ட்ரென்த் வேணும்னு சப்பாத்தியும் மட்டன் குழம்பும் பண்ணி வச்சிருக்கேன். சீக்கிரமா எழுந்து வந்து குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிடு. அம்மா எனக்கு பசியே இல்லம்மா. டேய், ரிசல்ட்டுக்கோசரம் டென்ஷன் பண்ணாத, என்ன வந்தாலும் ஓகே. நீ சீக்கிரம் வந்து சாப்பிட்ற வேலையை பாரு. நீ படிச்சு பெரிய ஆளாகி வேலை பார்த்து தான் நீ சம்பாதிக்கிறனே ஒரு அவசியமும் இல்லை நமக்கு. நீ நமக்கு இருக்க பிஸ்னஸை பார்த்துக்கிட்டா போதும். நான் உங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன். சரிம்மா, அப்ப நான் குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வரேன். அதுக்கப்புறம் முத்து குளிச்சுட்டு வந்து டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சான். அப்ப முத்துவோட அப்பா அங்க வந்தாரு. டேய் முத்து, என்னடா பண்ணிட்டு இருக்க? டேடி டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கேன் டேடி. டேடி மம்மி இன்னைக்கு மட்டன் கறி செம்மையா வேற லெவலா பண்ணிருக்காங்க டேடி. நீங்க கூட உக்காஞ்சி ஒரு புடி புடிங்க. டேய் அறிவில்லாதவனே, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உனக்கு? இன்னைக்கு உன்னுடைய எக்ஸாமோட ரிசல்ட் தெரியுமா? எப்படிடா கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாம இப்படி போட்டு காலையில தின்னுட்டு இருக்க? ஏங்க ஏங்க குழந்தைய சாப்பிட்டுட்டு இருக்கப்ப திட்டிகிட்டே இருக்கீங்க? நீ முதல்ல வாயை மூடு. உன்னாலதான் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இவன் கூட படிச்சவங்க எல்லாம் பிஜி முடிச்சிட்டாங்க, ஆனா இவன் இன்னும் டிகிரியே கம்ப்ளீட் பண்ணல. அதுக்குள்ள முத்துக்கு ஃபோன் வந்தது. ஹலோ சொல்லுடா மச்சான். என்னது அப்படியா? டேய் நீ கரெக்டா பாத்தியாடா? தேங்க்ஸ் மாமா. ஓகே ஓகே, பாய் பாய் பாய். யார் முத்து போன்ல? என்னாச்சு இவ்வளவு சந்தோஷமா இருக்க? அம்மா நான் பாஸ் ஆயிட்டேமா. பா, எவ்வளவு நல்ல வார்த்தை சொன்னடா முத்து. கேட்டிங்களா, என் புள்ள பாஸ் ஆயிட்டான். யாருன்னா பார்த்து பிச்சை போட்டு மார்க் போட்டு பாஸ் பண்ணிருப்பாங்க. யாருன்னா மார்க் போட்டாங்களோ என் புள்ளையே பாஸ் பண்ணானோ, என்ன நடந்தா என்ன, இன்னைக்கு என் புள்ள பாஸ் ஆயிட்டான், அதானே தேவை. அம்மா நான் பாஸ் ஆனதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்கணும். சரி நான் கிளம்புறேன், பாய் 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 அப்படின்னு முத்து அங்க இருந்து கிளம்பிட்டான். வயசு ஏறிக்கிட்டே போதே கண்டி, இவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. இப்ப கூட பார்ட்டி என்ஜாய்மெண்ட்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்த போயிட்டான் பாரு. விடுங்க, இன்னைக்கு ஒரு நாள் தானே, அவன் பாஸ் ஆயிட்டான், எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்ட்டி கொடுக்க போயிருக்கான். அது பொறுக்கலையா அவங்களுக்கு? உன்னாலதான் இதோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அவன் சப்போர்ட் பண்ணிட்டே இரு. அவன் எதுக்கும் உதவாம உதவாக்கறையா தான் போறான். எதுக்குங்க புள்ளி அப்படிலாம் சொல்றீங்க? ஏங்க அதான் நம்ம புள்ள படிப்பை முடிச்சிட்டான்ல, அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. என்னது கல்யாணமா? அவனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பா? ஏன் 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 என் பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க? என் பிள்ளைக்கு என்ன குறை?
என் புள்ள அழகு இல்லையா? அவனுக்கு ஆஸ்தி இல்லையா? ஏன் ஏன் கொடுக்க மாட்டாங்க என் புள்ளைக்கு பொண்ணு? நான் நினைச்சா போதும், என் பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்க 100 பேர் கியூல நிப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏங்க, நான் வரப்போற மருமகளை வச்சு நிறைய கனவு கண்டு வச்சிருக்கேன். வரப்போற பொண்ணு அழகா இருக்கணும், எனக்கு என் பேச்ச கேட்டு நடந்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், என்னையும் என் பிள்ளையும் பிரிக்கவே கூடாது. இந்த காலத்துல அந்த மாதிரி பொண்ணு எங்கடி கிடைப்பா? இந்த காலத்து பொண்ணுங்க கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன உடனே கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளைய முந்தானி முடிச்சுல கட்டிக்கிட்டு திரியிறாளுங்க. ஆமாங்க, அதை பார்த்துதான், அதை நினைச்சுதான் எனக்கு இப்ப பயமா இருக்கு. அதுக்கு தாங்க வரப்போற பொண்ணை பார்த்து பார்த்து நான் தேர்ந்தெடுப்பேன். நீ என்னென்னமோ யோசிச்சு வச்சிருக்க. நீ காட்டுற பொண்ணு அவனுக்கு பிடிக்கணும்ல. நீங்க அதை நினைச்சு ஒன்னும் பயப்படாதீங்க. நான் யாரை காட்டி தாலி கட்டுறான்னு சொன்னாலும் என் புள்ள கண்ணை மூடிட்டு கட்டுவான். உன் புள்ள மேல உனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கா? சரி சரி, இதுக்கு மேல உன் விருப்பப்படியே பொண்ணு பார்க்க ஆரம்பி. அதுக்கப்புறம் 2 பேரும் முடிவெடுத்து பொண்ணை தேட ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஒரு நாள் முத்து திடுதிப்புன்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்து நின்னான். பார்த்த உடனே காஞ்சனா ஒரே வாட்டி ஷாக் ஆகி தலைமையில இடி வந்து விழுந்த மாதிரி நின்னாங்க. அம்மா, இந்த பொண்ணு பேரு பூமாரி. இவளை நான் ரொம்ப நாளாவே காதலிச்சிட்டு இருக்கேன். இப்ப வேற வழியே இல்லாம அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டமா. டேய் முத்து, உன் கல்யாணம் பத்தி நான் எத்தனையோ கனவெல்லாம் கண்டு வச்சிருந்தேடா. என் கனவெல்லாம் வீணாக்கிட்டியடா. சின்ன வயசுல இருந்து உன்னை எவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்தேன்டா. அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டும்போது கூட இந்த பெத்த அம்மா உன் ஞாபகத்துக்கு வரலையாடா? அது இல்லம்மா. இவ உன்னை மோசம் பண்ணி மாயம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? உன்னையும் என்னையும் பிரிச்சு அவ முந்தானில உன்னை முடிஞ்சுக்கிட்டாளா? ஐயோ அப்பா, எனக்கு உடம்பெல்லாம் வடவடன்னு வருதே, ஒரே தலையெல்லாம் சுத்துதே. காஞ்சனா அப்படியே மழங்கி கீழே விழ பார்த்தாங்க. அப்ப காஞ்சனாவை தாங்கி பிடிச்சான் முத்து. ஐயோ, எனக்கு நெஞ்சு ரொம்ப வலிக்குதே, என்னால நெஞ்சு வலிய தாங்க முடியலையே. டேய் முத்து, அம்மாக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குதுடா. அம்மா, என்னமாச்சு உங்களுக்கு? என்னாச்சுமா? என்னால தாங்க முடியலடா நெஞ்சு வலி. அம்மா வாங்கம்மா, இப்பவே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். இல்லடா முத்து, என்னால வர முடியாது. என் கனவு எதுவுமே பலிக்காமலே நான் போறேன்டா. அம்மா, அப்படிலாம் சொல்லாதம்மா. நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுமா. முத்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த அதிர்ச்சியை தாங்க முடியாத காஞ்சனா இறந்துட்டாங்க. அம்மா, அம்மா என்னை விட்டு போகாதம்மா. நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுமா. அம்மா தயவு செஞ்சு எழுந்துருமா. அம்மா எழுந்துருமா. அவங்க அம்மா இறந்ததை பார்த்த முத்து ரொம்ப கதறி அழுதான். காஞ்சனா இறந்ததால வீடெல்லாம் வெறிச்சோடி போச்சு. முத்துவால தான் அம்மா இறந்துட்டாங்கன்றத நம்பவே முடியல. அதை அவனால ஏத்துக்கவும் முடியல. ராத்திரி பகல் இல்லாமல் அவங்க அம்மா ஃபோட்டோ கிட்ட உக்காஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டு மனசை ரொம்ப வருத்தப்படுத்திக்கிட்டே இருந்தான். அவனால தான் தான் அம்மா இறந்துட்டாங்கன்றதால அவன் ரொம்ப குற்ற உணர்ச்சிக்கு ஆளாயிட்டான். தனக்கு புதுசாக கல்யாணம் ஆச்சுங்கிறத கூட மறந்துட்டு அவன் ரொம்ப எப்பவுமே வருத்தத்திலே இருந்தான் முத்து. சாப்பாடு தூக்கம் எதுவும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மா ஃபோட்டோ கிட்ட உக்காஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தான். முத்து வருத்தப்பட்டு இருக்கிறத பார்த்த பூமாரி முத்துக்கிட்ட இப்படி வந்து சொன்னான். ஏங்க, என்னங்க 24 மணி நேரமும் அத்தை போட்டோ முன்னாடியே நின்று இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா போன அத்தை திரும்பி வரவா போறாங்க? நீங்க தைரியமா இருந்தா தானே வீட்டில் இருக்க நாங்கெல்லாம் தைரியமா இருக்க முடியும். நீங்க எதுவுமே சாப்பிடாம இப்படியே இருந்தா வீட்டில் இருக்கவங்களாம் நாங்கெல்லாம் எப்படிங்க சாப்பிட முடியும்? எழுந்து வாங்க, டிஃபன் ரெடி பண்ணியிருக்கேன், எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம். இல்ல பூமாரி, எனக்கு எதுவும் வேண்டாம். சரி, டிஃபன் தான் வேண்டாங்கிறீங்க, காஃபியாவது கொண்டு வரேன், அதையாச்சும் குடிங்க. பூமாரி சொன்ன உடனே திடீர்னு ஒரு குரல் கேட்டது. என்னடி டீ காஃபிங்கிற? அதெல்லாம் என் குடும்பத்துக்கு பழக்கமே இல்ல. திடீர்னு மெமிக்ரி எல்லாம் பண்றீங்க. பூமாரி, பேசுனது நான் இல்ல,
அது எங்க அம்மா குரலு. எங்க அம்மா திரும்ப வந்துட்டாங்க. அம்மா எங்கம்மா இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? அம்மா எனக்காக திரும்ப வந்துட்டீங்களாம்மா? எங்கம்மா இருக்கீங்க? அம்மா திரும்பவும் என்னை விட்டு போகாதீங்கம்மா. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்ப்பா. நான் இனிமே உன் கூட தான் இருப்பேன். உடனே போட்டோல இருந்து காஞ்சனா அம்மாவோட ஆவி வெளியே வந்து நின்னுது. அவங்கள பார்த்த பூமாரிக்கு பேச்சு மூச்சு நின்னு போச்சு. அவங்க அம்மாவை பார்த்த முத்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனா பூமாரி மட்டும் பயத்துல ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சா. ஏய் பூமாரி, இன்னொரு வாட்டி எங்க அம்மா பார்த்து பேய்க்கு சொன்ன நான் கம்முனே இருக்க மாட்டேன். அப்புறம் எங்க அம்மா இப்ப திரும்பி வந்திருக்காங்க. நீ எங்க அம்மாவை ரொம்ப நல்லா பாத்துக்கணும். முதல்ல எங்க அம்மாக்கு வணக்கம் சொல்லு. என்னடி நேத்து வந்த நீ என் பிள்ளைக்கு இல்லாத பழக்கத்தெல்லாம் கொண்டு வரியா? டீ காஃபி எல்லாம் குடிச்சா என் பிள்ளைக்கு உடம்பு சரியாம வரும் தெரியுமா உனக்கு? முதல்ல போய் என் பிள்ளைக்கு சூடா ஹார்லிக்ஸ் கலந்து கொண்டு வா. அதுக்கப்புறம் பூமாரி அங்கிருந்து போயிட்டா. அதுக்கப்புறம் காஞ்சனாவும் முத்துவும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டாங்க. என்னப்பா முத்து இப்படி அழைச்சு போயிட்ட? அவ உன்னை ஒழுங்கா பாத்துக்கறாளா இல்லையா? உனக்கு சரியாவே சாப்பாடு போடலன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பூமாரி ரொம்ப நல்ல பொண்ணு. நீ தான் சொல்ற ரொம்ப நல்லவனு. பாரு 1 மணி நேரம் ஆகுது அவ கிச்சனுக்கு போய் இது வரைக்கும் ஒரு ஹார்லிக்ஸ் கூட கலந்து கொண்டு வரல. அவ என்னதான் பண்ணிட்டு இருக்கானே புரியல எனக்கு. அம்மா விடுமா, அவ கொஞ்சம் பயந்து இருக்கா. அவ எல்லாமே சீக்கிரமாவே கத்துக்கிட்டு நல்லா பண்ணுவாமா. சரிடா முத்து, உனக்காக இந்த வாட்டி அவளை சும்மா விடுறேன். இன்னொரு வாட்டி இப்படி எல்லாம் பண்ணா நான் ஒத்துக்கவே மாட்டேன். சரிம்மா. அம்மா உன்னை திரும்ப பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. ஆனா நான் நினைச்சே பார்க்கலம்மா நீ திரும்பவும் என் கூட்ட வருவேன்னு. நான் எப்படிடா முத்து உன்னை விட்டுட்டு இருக்க முடியும்? அதுக்கு தான் போன மாதிரியே போயிட்டு திரும்பவும் உனக்காக நான் வந்துட்டேன். அம்மா எனக்கு இப்பதாம்மா நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. உன் நிம்மதிக்காகவும் உன் சந்தோஷத்துக்காக மட்டும்தாண்டா நான் திரும்ப வந்திருக்கேன். சரிம்மா, நீ என் கூடவே இருந்துரு, என்னை விட்டு போகாத. அப்படின்னு 2 பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஒரு நாள் பூமாரி கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்தா. திடீர்னு பூமாரியோட ஆவியத்தை கிச்சனுக்கு வந்தாங்க. அவங்கள பார்த்த பூமாரி பயந்துட்டா. என்ன பண்ணிட்டு இருக்க பூமாரி? என்ன சமையல் பண்ணிருக்க இன்னைக்கு? அது சாம்பார் வச்சாத்த. என்னது சாம்பாரா? அந்த சாம்பார்லாம் நாங்க யாரும் சாப்பிட மாட்டோம். போய் சிக்கனோ மட்டனோ செய். அத்தை எனக்கு சிக்கன் மட்டனாலே பிடிக்காது. நான் பியூர் வெஜிடேரியன். அத நினைச்சாலே எனக்கு ஒரே வாந்தி வரும். அந்த ஸ்மெல்லுனாலே எனக்கு ஒரே வாந்தியா வரும் தே. என்னது சிக்கன் மட்டனாலே பிடிக்காதா? வாந்தி வருமா? அப்பனா டெய்லி அந்த சாம்பார் சோத்தை போட்டு என் புள்ளைய என்ன சாகடிக்க போறியா? என் பிள்ளைக்கு மட்டன் சூப்புனா ரொம்ப பிடிக்கும். ஒழுங்கா போய் சீக்கிரம் மட்டன் வாங்கிட்டு சூப்பு வை. அது இல்ல அத்தை. நான் என்ன சொல்ல வரேனா, நீ எனக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்ல. நீ மட்டன் சூப்பு வச்சு நான்வெஜ் செஞ்சாதான் இந்த வீட்டில் இருக்க முடியும். இல்லைனா இப்போவே வீட்டை விட்டு வெளியே போ. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நான் வந்து பார்க்கறதுக்குள்ள மட்டன் சூப்பு ரெடியாக இருக்கணும். இல்லைனா உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியத்தை அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. ஆவியத்தையை பார்த்த பூமாரிக்கு ஒன்றுமே புரியல. அவ ரொம்ப பயந்து போயிட்டா. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்கு திணறி நின்னா. அந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு ஃபோன் வந்தது. பூமாரியுடைய ஃப்ரெண்டு தேனு ஃபோன் பண்ணியிருந்தா. ஹலோ சொல்லு தேனு. ஹலோ பூமாரி, எப்படி இருக்க? பரவாயில்லையே, நினச்ச மாதிரியே பெரியவங்களை எதிர்த்து காதலிச்சோடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக லைஃப்பில் செட்டில் ஆகிட்ட போல. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்டான என்ன கூட மறந்துட்ட போல. ஒரு ஃபோன் கிடையாது, ஒரு மெசேஜ் கிடையாது. என்ன மேடம் ரொம்ப பிஸி போல?
என்னது பிஸியா? நானா? அடி போடி, அது ஒண்ணுதான் இப்ப குறை எனக்கு. என் மாமியார் கொடுக்குற டார்ச்சர் என்னால தாங்கவே முடியல. ஏய் போதண்டி, நீ பண்ண ஜோக்கெல்லாம் நிறுத்து. என்ன எனக்கு எதுவும் தெரியாது நினச்சிட்டு இருக்கியா? நீயும் அவரும் கல்யாணம் பண்ணிட்டு போன உடனே அதை பார்க்க நெஞ்சு வலி வந்து உங்கள் அத்தை அப்போவே மண்டையை போட்டாங்களாமே. இதை நீ எனக்கு சொல்லலைன்னா விஷயம் எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கியா? எனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு இப்போ மாமியார் கொடுமைலாம் ஒன்றும் இல்லை. இனிமே அந்த வீட்டில் நீ போட்டதானே சட்டம். நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிடி. நான் எங்கடி அதிர்ஷ்டம் பண்ணிருக்கேன்? இஷ்டப்பட்டவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தன்ற சந்தோஷம் கூட எனக்கு நிலைக்கவே இல்லையே. என்னடி இப்படி சொல்ற? கல்யாணம் பண்ணிட்டு வந்து சந்தோஷமா வாழ்க்கை நடத்தலான்னு உள்ள வந்த நேரம் எங்க மாமியாரு பட்டுன்னு மண்டையை போட்டுடுச்சு. அம்மா செத்த துக்கத்துல என் புருஷன் அவங்க அம்மா போட்டோ முன்னாடி உட்காந்துட்டு 24 மணி நேரமா அழுதுகிட்டே இருந்தாரு. சரி, பெத்த தாயாச்சே, அவ்வளோனா பாசம் இருக்கும்னு நானும் அமைதியா இருந்தேன். இவர் அழுவுறத பார்த்த அவங்க அம்மா பேயா வந்து முன்னாடி நின்றுடுச்சு. என்னடி சொல்ற? உங்க மாமியார் ஆவியா வந்து நிக்கிறாங்களா? ஆமாடி, எங்க அத்தை ஆவியா தான் வந்திருக்காங்க. அதான் அவங்க புள்ள மேல உயிரே வச்சிருந்தாங்கல்ல, புள்ளைய விட்டு இருக்க முடியாம செத்தும் திரும்ப வந்து என் வீடெல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. எனக்கு இந்த வீட்ல இருக்கவே பயமா இருக்குடி. எந்த இடத்துல வந்து நிக்கிறாங்கன்னு தெரியல, எங்க இருந்து மறைஞ்சு போறாங்கன்னு தெரியல. 24 மணி நேரமும் அந்த முத்து பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்கடி. ஐயோ, என்னடி என்னென்னமோ சொல்ற? ஆமாடி, நிமிஷம் நிமிஷம் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கேன். தைரியமா இரு மாதிரி, இதுக்கு ஏதாவது நல்ல ஒரு முடிவு எடுப்போம். நான் எங்கடி நிம்மதியா இருக்கிறது? இதுக்கு முன்னாடி தான் அந்த ஆவியத்தை வந்து இப்பவே மட்டன் சூப் பண்ண சொல்லிட்டு போயிருக்கு. பண்ணாதான் வீட்ல இருக்கணுமா. அந்த மட்டன் சூப் நான் பண்ண மாட்டேனா வீட்டை விட்டு வெளியே போயிடணுமாண்டி. நான் பியூர் வெஜிடேரியனே, எவ்வளவு சொன்னாலும் என் பேச்சு அந்த ஆவியத்தை கேட்கவே இல்லை. ஐயோ, அப்படியா? சரி, அப்ப நீ இந்த விஷயத்த முத்துக்கிட்ட பேசி பாரு. அவரு ரொம்ப நல்லவர். நீ சொன்னதை புரிஞ்சுக்குவாரு. ஐயோ, முத்து கிட்டயா? முத்து அவங்க அம்மா செத்தும் திரும்ப வந்திருக்காங்கன்ற சந்தோஷத்துல முழுகி போயிருக்காரு. இப்ப நான் எதை சொன்னாலும் அவர் காதுல வாங்குற மாதிரியே இல்ல. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு என் மாமியாரு, அதான் அந்த பேயத்தை, என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துறது நிச்சயம். இதுக்கு மேல என் நிலைமை பிறந்த வீட்டுக்கும் போக முடியாம புகுந்த வீட்லயும் இருக்க முடியாம ரோட்ல தான் வந்து நிக்க போறேன். இதுக்கு மேல ஒரு கிணறையோ இல்ல எதையோ கையிலையோ பார்த்து நான் சாவறத தவிர வேற வழியே இல்ல. ஏய் பூமாரி, என்னடி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணதால உனக்கு பெரியவங்களோட சப்போர்ட் இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் உனக்கு உதவி பண்ணுவோம். தீர்வில்லாத பிரச்சனைன்னு எதுவுமே இருக்காது. இப்போ உனக்கு என்ன வேணும்? மட்டன் சூப் பண்ணணும், அவ்வளோதானே? அவ்வளவுதானே? இவ்வளோ ஈஸியா சொல்லிட்டியே தேனே. உனக்கே என்னை பத்தி நல்லா தெரியும்ல. மட்டன்னாலே எனக்கு பிடிக்காது. நான்வெஜ் பார்த்தாலே வாந்தி வரும். நான் எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ண முடியும்? இன்னும் எந்த காலத்தில் பூமாரி இருக்க? முதல்ல உன் அழைய நிறுத்திட்டு நான் சொல்கிறத பொறுமையாக கேளு. என்னன்னு சொல்லு. இப்போ ஆன்லைனில் எந்த குழம்பு எந்த ஹோட்டல்லேருந்து வேணும்னு நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு நல்ல ஹோட்டலாக செலக்ட் பண்ணு. அங்கேருந்து மட்டன் சூப்பரை ஆர்டர் பண்ணு. அவ்வளோதான், அரை மணி நேரத்தில் சூப்பும் வீட்டை தேடி வந்துடும். அதை வச்சு சர்வ் பண்ணி உங்கள் அத்தைக்கிட்ட இன்னியோட சாலை பிரச்சனை முடிச்சிடு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பொறுமையாக யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுப்போம். நீ சொன்ன ஐடியா நல்லதா இருக்கு. இருந்தாலும் அந்த ஆவியத்தை பாத்துருவாங்க போல இருக்கே. நீ தான் அவங்க கண்ணில் படாமல் எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணணும். ஏற்கனவே டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. உனக்கு டைமே இல்லை. சீக்கிரம் ஆர்டர் பண்ணு. நம்ம அதுக்கப்புறமா பொறுமையாக ஃபோன் பேசுவோம். ரொம்ப தேங்க்ஸ் தேனே. எனக்கு இப்போ கடவுள் மாதிரி ஒரு நல்ல இதுவும் கொடுத்துருக்க, ஐடியா கொடுத்துருக்க. சரி, பாய் பூமாரி. பாய் தேனே. அதுக்கப்புறம் பூமாரி ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டாக பார்த்து மட்டன் சூப்பை ஆர்டர் பண்ணான். அதுக்கப்புறம் பூமாரி அவங்க ஆவி அத்தைக்கு தெரியாமல் சூப்பை டெலிவரி வாங்க வாசலில் காத்துட்டு இருந்தா. என்ன இந்த டெலிவரி பாய் வேற ஆளையே காணோம். நான் இந்த டெலிவரி அவங்களுக்கு தெரியாத வாங்கிட்டு போலாம்னு நினைச்சா அந்த ஆவியத்தை வர வரைக்கும் அவன் வரமாட்டான் போல இருக்கே. திடீர்னு அந்த ஆவியத்தை இங்க வந்து நின்று கிச்சன்ல சமைக்காம ரோட்ல நின்று என்னடி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா உங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் கண்டியா ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி போய் சொல்லி அவருக்கு இந்த குழம்ப கொடுக்கறேன்னு தெரிஞ்சது.
அந்த ஆவியத்தை என்னை கொன்னே போட்டுரும். பூமாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப டெலிவரி பாய் அங்கே வந்தாரு. அப்பா இப்பயாச்சும் கொண்டு வந்தாரு, சீக்கிரமா இதை வாங்கிட்டு உள்ள போயிடணும். மேடம், மட்டன் சூப்பு பூமாரி பேர்ல நீங்க தான் ஆர்டர் பண்ணீங்களா? எதுக்கு 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 இப்ப கத்துறீங்க? அதான் நான் வெளியே தான் நிக்கிறேன்ல, அப்ப நான் தானே ஆர்டர் பண்ணிருப்பேன். இல்ல மேடம், ஆளை கரெக்டா பார்த்து கொடுக்கணும்ல. மாத்தி கொடுத்துட்டேன்னா அது வேற பிரச்சனையா முடியும். அதுக்கு தான் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். நான் தான் பூமாரி, நீங்க பார்சல் என்கிட்ட கொடுங்க. மேடம், அமௌண்ட் மேடம். நான் அமௌண்ட்டை ஆர்டர் பண்ணும் போதே ஆன்லைன்ல பே பண்ணிட்டேன். ஏன் உங்களுக்கு சொல்லலையா? ஓ அப்படியா மேடம்? சாரி மேடம், சாரி மேடம், நான் சரியா கவனிக்கல. அதுக்கு தான் மேடம். சரி சரி, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அதுக்கப்புறம் டெலிவரி பாய் அங்கேருந்து கிளம்பிட்டான். பூமாரியும் குழம்பு எடுத்துட்டு உள்ளே போயிட்டா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் மக்களே. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ கொஞ்சம் ஆப் பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு ஒரு 4 நாளாக வீடியோ போட முடியல. அதனால நாங்கள் இப்போ மினியேச்சரை வச்சு சமையல் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த வீடியோக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. குமாரி வாங்கிட்டு வந்த குழம்ப ஒரு கிண்ணத்தில் ஊற்றி கடகடன்னு முத்துக்கு பரிமாறினான். ஏங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு மட்டன் குழம்பும் மட்டன் சூப்பும் பண்ணி வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. டேய் முத்து, நான் செத்ததுல இருந்து நீ ஒழுங்காவே சாப்பிடல. அதுக்கு தான் இன்னைக்கு பொண்டாட்டி கிட்ட சொல்லி மட்டன் சூப்பு மட்டன் குழம்பு பண்ண வச்சிருக்கேன். சீக்கிரமா வயிறு ஃபுல்லா சாப்பிடுறா. என்னம்மா, எனக்கு மட்டன் குழம்பு பிடிக்கும்னு என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி செய்ய வச்சியா? அம்மா, உனக்கு என் மேல எவ்வளோ பாசமா? குழம்பு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் முத்து பூமாரிக்கிட்ட இப்படி சொன்னான். பூமாரி, மட்டன் குழம்பும் மட்டன் சூப்பும் சூப்பர். நீ இந்த அளவுக்கு சமைப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாப்பிட்டா திரும்ப திரும்ப சாப்பிடணுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கு. பூமாரி முத்து புகழ்ந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஆனால் அவங்க அத்தை பூமாரியை புகழ்ந்ததை பார்த்து ரொம்ப கோவப்பட்டாங்க. அம்மா, நீங்க கூட டேஸ்ட் பண்ணி பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கு. என்ன, அவ்வளோ நல்லா இருக்கா? எங்க காட்டு, நானும் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்குறேன். ஆவியத்தை வாயை ஆணு திறந்த உடனே தட்டு அதுவாகவே பறந்து அவங்க வாய்க்கிட்ட போச்சு. உடனே அவங்களும் அதை சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்தாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல தான் பண்ணிருக்கேன். என்ன பண்ணாலும் நான் பண்ற அளவுக்கு டேஸ்ட் எல்லாம் ஒன்றும் வரல. அதே இந்த சூப்பையும் மட்டன் குழம்பையும் நான் பண்ணியிருந்தேன்னா இந்த சந்து ஃபுல்லா அப்படியே வாசனை கும கும குமன்னு வந்திருக்கும். ஆமாம்மா, நீ சொன்ன மாதிரி நீ பண்ண குழம்பு சூப்பராக இருக்கும். உன் மருமக உனக்கு ஒன்றும் தளிச்சவெல்லாம் ஒன்றும் இல்லை. அவளும் நீ பண்ணுற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக தான் பண்ணியிருக்கா. எப்பா 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 எப்பா, ஒன்றுமே செய்ய தெரியாது, நான் ஃபுல்லாக வெஜிடேரியனு, நான்வெஜ்ஜே பிடிக்காதுன்னு என்னம்மா வேஷம் போட்டா இப்போ இவ்வளோ சூப்பராக சமைச்சு வச்சு என் பிள்ளைய அப்படியே மயக்கிட்டாலே. இப்படியே விட்டா என் பிள்ளைய என்கிட்ட இந்த பாசத்தை எல்லாம் பிரிச்சிருவா போல இருக்கே. இப்படியே விட்டனா என் பிள்ளைக்கும் எனக்கும் ஒன்றுமே ஒட்டு வரவில்லாத பண்ணிடுவா போல இருக்கு. இவளை இப்படியே விடக்கூடாது. இதுக்கு மேலே இந்த பேய் ஆவி அத்தையோடைய ஆட்டத்தை காட்டி அவளை ஒரு வழி பண்ணுறேன். அவ வாயாலேயே நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு அவளை சொல்ல வச்சு இந்த வீட்டை விட்டே ஓட விடுறேன். இதுக்கு மேலே தானே பார்க்க போறா இந்த காஞ்சனாவோட ஆட்டத்தை அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டாங்க அந்த ஆவியத்தை. அன்னிலேருந்து ஆவியத்தை பூமாரியை டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. பூமாரி வீட்டெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் உடனே திரும்பவும் அந்த பேயத்தை குப்பையெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் கொட்ட ஆரம்பித்தாங்க. பூமாரி எதுவுமே பேச முடியாமல் பெருக்கின வீட்டையே திரும்பவும் பெருக்கி க்ளீன் பண்ண ஆரம்பித்தா. பூமாரி சமையல் பண்ணிட்டு அங்கேருந்து போனதுக்கப்புறம் அவங்க பேயத்தை வந்து உப்பையும் மிளகாத்தூளையும் கொட்டுவாங்க. பூமாரி ரொம்ப பாவம். குழம்ப டேஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் உப்பும் காரமும் அதிகமாக இருக்கிறதால திரும்பவும் புதுசாக சமைக்க ஆரம்பித்தா. அந்த ஆவி அத்தையால் பூமாரி எல்லா வேலையும் 1க்கு 2 வாட்டி பண்ண ஆரம்பித்தா. செஞ்ச வேலையை திரும்ப திரும்ப செஞ்சதால் பூமாரிக்கு ரொம்ப கோவமும் வெறுப்பும் வர ஆரம்பிச்சுது. இது எல்லாத்துக்கும் காரணம் தான் ஆவி அத்தை தான் தெரிஞ்சும் பூமாரியால் ஒன்றுமே பண்ண முடியாமல் ரொம்ப வருத்தப்பட்டா. ஒரு நாள் பூமாரி கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தா. அப்போ பூமாரியோட ஆவியத்தை பூமாரி பின்னாடி நின்றுக்கிட்டு அவங்க மனசில் இப்படி பேசிக்கிட்டாங்க.
இவளுக்கு நான் கொடுக்குற டார்ச்சர்ல வீட்டை விட்டு வெளியே போயிடுவான்னு நானும் அவளுக்கு எவ்வளவோ டார்ச்சர் கொடுத்து பார்த்தேன். ஆனா அவ வீட்டை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நகர மாட்டேங்கிறாளே. நான் எல்லா வேலையும் அவ கையால திரும்பவும் 2 வாட்டி பண்ண வச்சு கூட அவ சலிக்காம நான் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கா. ஆனா இந்த வீட்டை விட்டு மட்டும் நகர மாட்டேங்கிறா. அவளை இந்த மாதிரிலாம் பண்ணி வீட்டை விட்டு அனுப்ப முடியாது. இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு ஒரே வழி அவளை போட்டு தள்ளுறது மட்டும்தான். அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு கிச்சன்ல இருந்து ஒரு கத்தி எடுத்து பூமாரி மேல வீச போனாங்க. அவங்க கரெக்டா கத்தி எடுத்து பூமாரி மேல வீசுற நேரத்துக்கு முத்து அவங்க அம்மாவை கூப்பிட்டான். உடனே அவங்க காத்தாலேயே அந்த கத்தியை அங்கேயே நிறுத்தி வச்சாங்க. அம்மா அம்மா எங்கம்மா இருக்க? என்ன நம்ம கத்தி எடுத்து வீசுற நேரமா பார்த்து முத்து கூப்பிடுறான். ச்சே, இன்னைக்கு இவளுக்கு நேரம் நல்லா இருக்கு. அதனால நம்ம கையில இருந்து இவ பொழைச்சிட்டா. அதுக்கப்புறம் வீசின கத்தியை அவங்க கைக்கு திரும்பவும் வர வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பூமாரிக்கு வந்தது தெரியாம போனது தெரியாத மாதிரி அங்கேருந்து மறைஞ்சி முத்துவை பார்க்க கிளம்பிட்டாங்க. மா வந்துட்டியா? என்ன முத்து, என்ன விஷயம்? எனக்காக வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்க? மா உன்னை வீடெல்லாம் தேடினேன்னா நீ எங்கேயுமே காணுமா, அதனால நீ திரும்பவும் போயிட்டியோன்னு என்னவோன்னு பயந்துட்டமா. என்னடா சொல்ற? நான் உன்னை விட்டு எங்க போவேன்? உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் உன் மேல வச்சிருக்க பாசத்தால தானேப்பா நான் செத்து கூட உன் கூட ஆவியா வந்திருக்கேன். நீ இனிமேலே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யோசித்து பயப்படாதப்பா. நீ சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அதுதான் தேவை. உங்க அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். அப்படின்னு அம்மாவும் பிள்ளையும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஒரு நாள் முத்துவும் ஆவியாத்தையும் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேசிட்டு இருக்கப்ப பூமாரி அங்க வந்தா. என்ன பூமாரி, ரெடி ஆயிட்டேன்? அதுவாங்க, கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு ரெடியா இருக்கேன். நீங்களும் வாங்க, 2 பேரும் சேர்ந்தே போயிட்டு வருவோம். சரி பூமாரி, நான் கூட கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. சரி இரு, நானும் வரேன். என்ன, அவ கூப்பிட்ட உடனே கோயிலுக்கு போறேன்னு ஒத்துக்கிட்டான். இவங்க 2 பேரும் தனியா அனுப்புனா எப்படி? அதனால இவனை ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி இங்கே இருக்க வைக்கணும். அம்மா, நானும் பூமாரியும் கோயிலுக்கு போயிட்டு வரோமா? டேய், அவ கோயிலுக்கு போனா யாரை சமைக்கிறது? நான் என்ன உயிரோட இருக்கேன்? அவ எங்க போயிட்டு வந்தாலும் நான் சமைச்சு வைக்கலான்னு பார்க்கறதுக்கு. அத்தை, நான் ஆல்ரெடி எல்லாமே சமைச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு ரெடியானேன். ஓ, சமைச்சு முடிச்சிட்டியா? சரி, அப்போ நீ மட்டும் போயிட்டு வா. டேய் முத்து, இப்போ தானே ஆஃபீஸ்லேருந்து வந்த டயர்டா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. பக்கத்தில் தானே கோயில், அவளே போயிட்டு வரட்டும். சரிம்மா, அப்போ நான் போல, அவ மட்டும் போயிட்டு வரட்டும். பூமாரி, பக்கத்தில் தானே கோயில் இருக்கு, நீ போயிட்டு வந்துரு. முத்து சொன்னதை கேட்ட பூமாரி ரொம்ப வருத்தப்பட்டா. சரிங்க, நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமாரி அங்கேருந்து கோயிலுக்கு கிளம்பிட்டா. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே சந்தோஷமா இருந்தேன். நானும் முத்துவும் நினைச்ச இடத்துக்கு நினைச்ச மாதிரி லவ் பேர்ட்ஸ் மாதிரி சுத்திட்டு இருந்தோம். ஆனா இப்ப ஏன் தான் கல்யாணம் பண்ணோன்னு தோணுது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆவியத்தை தான். நான் கோயிலுக்கு போறேன்னு சொன்ன உடனே முத்து வரத்துக்கு சம்மதிச்சு ரெடி ஆனாரு. ஆனா இந்த நடுவில் இந்த அத்தை ஏதோ பேசி அவர் மனசை கலைச்சு என் கூட வரவிடாத பண்ணிடுச்சு. இதுக்கெல்லாம் எப்பதான் முடிவு கிடைக்குமோ தெரியல. அந்த கடவுள் தான் எனக்கு துணையா இருந்து இது ஒரு நல்ல முடிவு கொடுக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு பூமாரி அங்கேருந்து கோயிலுக்கு கிளம்பிட்டா. பூமாரி அழுதுகிட்டே கோயிலுக்கு வந்தா. கடவுளே, என் பிரச்சனைய உன்னால மட்டும்தான் தீர்க்க முடியும். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடு சாமி. என் வாழ்க்கைய நீதான் என் கையில திருப்பி கொடுக்கணும். அந்த வீட்ல என்னோட நிலைமை ஒரு வேலைக்காரியை விட ரொம்ப கேவலமா இருக்கு. எனக்கு அந்த வீட்ல இருக்கவே பயமா இருக்கு கடவுளே. அப்படின்னு பூமாரி அழுதுகிட்டே சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தா. கோயிலுக்கு வந்த பூமாரியோட அம்மா பூமாரி அழுவுறத பார்த்து பூமாரி கிட்ட வந்தாங்க. அவங்க அம்மா பூமாரி அழுவுறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டாங்க. அம்மா, எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லாதாம்மா இருக்கேன். நீ ஏமா இப்படி அழைச்சு போயிட்ட? அம்மா, எதுக்கு கோயில நின்னுட்டு இப்படி அழுதுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அம்மா, அப்பா எப்படிமா இருக்காரு?
இருக்காருமா. ஏன்னா நீ அவர்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டல, அவரு என்ன கூட உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு கண்டிஷன் பண்ணி வச்சிருக்காரு. அப்படியாம்மா? அப்பனா நீ என்கிட்ட பேச மாட்டியா? நான் எப்படிம்மா உன்கிட்ட பேசாம இருக்க முடியும்? நான் படுற வேதனை நீயும் ஒரு அம்மாவானாதான் புரியும். அம்மா, உன்னையும் அப்பாவையும் நான் ரொம்ப அழ வச்சிட்டல, அதுக்கு தான் அந்த கடவுள் என்ன தினம் தினம் அழ வைக்கிறாரு. என்னம்மா சொல்ற? இஷ்டப்பட்டவனை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அப்புறம் எதுக்கு நீ வருத்தப்பட்டுட்டு இருக்க? அப்புறம் உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் எது இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லுமா, அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல முடிவு சொல்றேன். அதுவாம்மா, அதான் என் கல்யாணம் ஆன உடனே எங்க மாமியார் செத்துட்டாங்கல்ல. ஆமா, அதுக்கு என்னம்மா இப்ப? எங்க அத்தை செத்தும் ஆவியா வந்து என் வீடு ஃபுல்லா சுத்திட்டு இருக்காங்கம்மா. என்னது? உன் மாமியார் ஆவியா வந்து வீட்டுல சுத்திட்டு இருக்காங்களா? ஆமாம்மா, ஆவியா தான் சுத்திட்டு இருக்காங்க. பகல் ராத்திரி 24 மணி நேரமும் வீட்லயே இருக்காங்க. ஏன் முத்து கூட தாமா பேசிட்டே இருக்காங்க. முத்து கிட்ட என்னால நிம்மதியா ஒரு வார்த்தை கூட பேச முடியலம்மா. அந்த வீட்டுக்கு ஒரு மருமகளா போன என்ன வீட்டு வேலைக்காரியா மாத்திட்டாங்கம்மா. என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கம்மா அந்த ஆவியத்தை. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்படியா? ஆமா, இதெல்லாம் மாப்பிளைக்கு தெரியாதா? இதெல்லாம் பார்த்துட்டு மாப்பிள்ளை சும்மாவா இருக்காரு? என்ன விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா அவருக்கு என்னை விட அவங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க அம்மா செத்தும் திரும்ப வந்ததை அவர் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு. சரி சரி, நீ எதுவும் வருத்தப்படாதம்மா. இந்த கோயில் ஐயரு நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர். அவர்கிட்ட உன் கஷ்டத்தை எல்லாம் சொல்லலாம். அவரு நல்ல எதுனா ஒரு பரிகாரம் சொல்லுவாரு. சரிம்மா, அப்பனா வா நம்ம போய் இப்பவே அந்த ஐயர்கிட்ட பேசுவோம் அப்படின்னு அம்மாவும் பொண்ணும் ஐயரை பார்க்க கிளம்புனாங்க. 2 பேருமே ஐயர்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொன்னாங்க. அதை கேட்ட ஐயரு இப்படி சொன்னார். என்னம்மா நீ சொல்றத கேட்டு என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. சரி, நீ சொன்னதை வச்சு சொல்றேன். ஆவி பேய் எல்லாமே சுடுகாட்டில் தான் இருக்கணும். அதை மீறி அது வீட்டில் இருக்குதுன்னா சீக்கிரமாவே அந்த வீட்டையும் சுடுகாடா மாற்ற தான் ட்ரை பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க இதுக்கு மேல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த ஆவியை சீக்கிரமாவே எப்படியாச்சும் உங்க வீட்ல இருந்து துரத்தியே ஆகணும். நான் வந்து உங்க வீட்டில் ஒரு பூஜை பண்றேன். நான் பண்ற பூஜையில அந்த ஆவி பேய் எல்லாமே வீட்டை விட்டு வெளியே போயிடும். ஆனா சாமி, எங்க வீட்டுக்காரரு பூஜை பண்ணி எங்க அத்தைய வீட்ல இருந்து துரத்த ஒத்துக்கவே மாட்டாரு. நான் இந்த மாதிரி யோசிக்கிறேன்னு தெரிஞ்சாலே அவர் முதல்ல என்னதான் வீட்டை விட்டு வெளியே துரத்துவாரு. சாமி, இதுக்கு வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. அப்பனா நான் மந்திரிச்சு ஆஞ்சநேய சுவாமி தகுடு தரேன். அதை எடுத்துட்டு போய் நீ வாசல்ல கட்டு. வாசல்ல கட்டினா எந்த ஒரு பேய் பிசாசும் வீட்டுக்குள்ள வராது. சப்போஸ் ஏதாச்சும் அப்படி வீட்டில் இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே போயிடும். நிஜமாவா சாமி சொல்றீங்க? ஆமாம்மா, அது ரொம்ப சக்தி வாய்ந்த யந்திரம். நான் 41 நாள் ஆஞ்சநேயர் சுவாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணியிருக்கேன். இதை எடுத்துட்டு போய் நீ பத்திரமா வாசல்ல கட்டினா அந்த ஆவி வீட்டை விட்டு வெளியே போயிடும். அதுக்கப்புறம் சாமியார் மந்திரிச்ச எந்திரத்தை பூமாரிக்கிட்ட கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சாமி. என் கஷ்டத்தை உங்ககிட்ட சொன்ன உடனே அதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு அழகான முடிவு கொடுத்தீங்க. எதுக்குமா எனக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு இருக்க? இதை எடுத்துட்டு போய் நீ வச்சு நீ நல்லா இருந்தீன்னா உங்க ஆவியத்தை வீட்டை விட்டு வெளியே போனா அதே போதும். சரிங்க சாமி. சரி, நாங்க போயிட்டு வரோம். இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும். போயிட்டு வாமா. அதுக்கப்புறம் பூமாரியும் அவங்க அம்மாவும் எந்திரத்தை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. பூமாரி வீட்டுக்கு போன உடனே யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த எந்திரத்தை வாசலில் கட்டிட்டா. கடவுளே, சாமி கொடுத்த எந்திரத்தை எப்படியோ நான் வாசல்ல கட்டிட்டேன். இதனால யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராம நீ தான் பார்த்துக்கணும். என் ஆவியத்தை இந்த வீட்டை விட்டு போயிடணும். இனிமையாச்சு என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு பூமாரி தான் மனசில் வேண்டிக்கிட்டு அங்கேருந்து உள்ளே போனான். அந்த எந்திரத்தை கட்டின உடனே ஆவியத்தை யாரோ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளின மாதிரி சுருன்னு வெளியே வந்து விழுந்தாங்க. என்னாச்சு எனக்கு? வீட்டிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க நார்மல் ஆயிட்டாங்க. என்னாச்சு எனக்கு? ஏன் என்னால வீட்டுக்குள்ள போக முடியல? அது என் வீடு. என் வீட்டுக்குள்ள நான் எப்படி போகாம? நான் என் வீட்டுக்குள்ள போயே தீருவேன்.
அப்படின்னு அவங்க மறுபடியும் வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்ணாங்க. அது வரைக்கும் நல்லா இருந்தவங்க திரும்ப வீட்டுக்குள்ள போகணும்னு ட்ரை பண்ண உடனே அந்த யந்திரம் அவங்கள தடுத்து நிறுத்திடுச்சு. திரும்பவும் அவங்க எகிரி தள்ளி வந்து விழுந்தாங்க. என்ன, என்னால என் வீட்டுக்குள்ள போகவே முடியல. நான் போகணும்னு ட்ரை பண்ணா என்னை ஏதோ ஒரு சக்தி வீட்டுக்குள்ள வர விடாம தடுக்குது. ஆனா அது எந்த சக்தின்னு தான் எனக்கு தெரியல. இந்த பக்கமா என்னால போக முடியல. நான் எல்லா பக்கமும் போய் ட்ரை பண்ணி பார்க்கறேன். அதுக்கப்புறம் அந்த ஆவியத்தை வீட்டையே சுற்றி வர ஆரம்பிச்சாங்க. அவங்க வீட்டுக்கு சுற்றி எவ்வளோ நேரம் சுற்றினாலும் அவங்களால வீட்டுக்குள்ளே போகவே முடியல. மறுநாள் காலையில் தூங்கி எழுந்த உடனே முத்து அவங்க அம்மாவை வீடு ஃபுல்லாக தேடினான். மா மா எங்கம்மா போன? என்னாச்சு? அம்மா எங்க போனாங்க? வீடு ஃபுல்லா தேடிட்டேன், அவங்கள எங்கேயுமே காணுமே. அவங்க அம்மா வீட்டில் இல்லைன்றதால பூமாரியை கூப்பிட்டு விசாரிச்சான் முத்து. பூமாரி, பூமாரி, இங்க வா ஒரு நிமிஷம். என்னங்க, என்னாச்சு? எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? பூமாரி, அம்மாவை பாத்தியா? காலையில இருந்து நான் வீடு ஃபுல்லா தேடிட்டே இருக்கேன், அவங்கள எங்குமே காணும். இல்லங்க, நான் உங்களை எங்கேயும் பார்க்கல. காலையில இருந்தே அத்தை எங்கும் காணுங்க. என்னது? அம்மாவை காணுமா? இல்லையே, அவங்க என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு என்கிட்ட சொன்னாங்களே. அம்மா, என்னை விட்டு போயிட்டியாம்மா? நீ என்கிட்ட இருந்து போக மாட்டேன்னு சொன்னியேம்மா. நீ இல்லாம நான் எப்படிம்மா இருப்பேன்? அப்படின்னு முத்து திரும்பவும் அவங்க அம்மா ஃபோட்டோ முன்னாடி நின்று அழ ஆரம்பிச்சான். என்ன இவரு, உங்க அம்மா இங்க இருந்து போயிட்டா உங்க அம்மாவை மறந்துடுவாருன்னு நினைச்சா திரும்பவும் ஸ்டார்டிங்க்கு போய் திரும்பவும் அழ ஆரம்பிச்சிட்டாரு. நான் என்ன பண்ண போறேன்? கடவுளே, எனக்கு நீதான் ஏதாவது ஒரு நல்ல வழி காட்டணும். முத்து அப்படி அழுதுட்டு இருக்கிறப்ப அங்க அவங்க அப்பா வந்தாரு. டேய் முத்து, என்ன பாருங்க. எதுக்குடா எப்ப பார்த்தாலும் இப்படி போட்டோ முன்னாடி நின்று அழுதுகிட்டே இருக்க? நீ அழுதுறது பார்த்தா உங்க அம்மா சந்தோஷமா படுவாங்க. நீ இப்படி வருத்தப்பட்டு இருந்தா உங்க அம்மா கூட மேல இருந்து வருத்தம் தான் பட்டுட்டு இருப்பா. போனவ திரும்பி வர போறது இல்ல. முதல்ல அலைய நிறுத்துடா. இனிமே போனவங்கள பத்தி நினைக்கிறத நிறுத்திட்டு இருக்கிறவங்கள வச்சு சந்தோஷமா இருக்க பழகிக்கோ. மருமகளை பாருடா, அவ எவ்வளவு வருத்தப்பட்டுட்டு இருக்கா. உன்னை நம்பி அவங்க பெத்தவங்கள எல்லாரையும் விட்டுட்டு வந்தா. அவளை எங்கேயாச்சும் நீ கவனிச்சுக்கிறியா? நான் மட்டும் தனியா பிசினஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். என்னை பத்தி கொஞ்சமாச்சும் யோசித்தியா? இனிமேலாச்சு பழசெல்லாம் மறந்துட்டு எல்லாரையும் இருக்கிறவங்கள வச்சு சந்தோஷமா இருக்க பழகிக்க. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நீங்க சொல்ற வரைக்கும் நான் பண்ண தப்பு எனக்கு புரியவே இல்லை. இதெல்லாம் சொல்லி என் கண்ணை திறந்து வச்சிட்டீங்க. பூமாரி, நீ கூட என்ன மன்னிச்சிடு. நீ என்னை நம்பி வந்த, ஆனா நான் உன்னை கொஞ்சம் கூட பார்த்துக்கவே இல்லை. இனிமேல் உன்னை சந்தோஷமா வச்சு பார்த்துக்கிறேன். பரவாயில்லைங்க, நீங்க இப்பயாச்சும் மாறிட்டீங்களே, அது எனக்கு போதும். அன்னிலேருந்தே முத்து பூமாரியையும் அவங்க அப்பாவையும் சந்தோஷமா பார்த்துக்கிட்டு வீட்லேயும் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் பூமாரியும் தான் நினச்ச காரியம் கரெக்டாக நடந்துருச்சுன்னு சந்தோஷமா இருந்தா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஆவியத்தையோட நிலைமை ரொம்ப மோசமாக மாறிடுச்சு. அந்த ஆவியத்தையால் மேல்லோகத்துக்கும் போக முடியாமல் கீழேயும் இருக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எப்போ அந்த யந்திரம் கீழே கழட்டி விழும் நம்ம வீட்டுக்குள்ளே போகலான்னு வீட்டை சுற்றி 24 மணி நேரமும் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி இருக்கிறப்ப பூமாரி ப்ரெக்னென்ட் ஆனா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. முத்து கூட பூமாரிய ரொம்ப பத்திரமாவும் பாசமாவும் பார்த்துக்கிட்டான். பூமாரி கர்ப்பமானதுக்கு அப்புறம் முத்து பூமாரிய பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டான். ஏங்க ஏங்க, இங்க பாருங்களேன், உள்ள குட்டி பையன் எப்படி எப்படி என்ன உதைக்கிறான் பாருங்க. ஆமா பூமாரி, பாரு பாரு எப்படி உதைக்கிறானு. பூமாரி, வயித்துல கண்டிப்பா எங்க அம்மா தான் இருக்காங்க. அம்மா என்னை விட்டு போக மாட்டாங்க. கண்டிப்பா எங்க அம்மா திரும்பவும் என் குழந்தையா வந்து பிறப்பாங்க. முத்து சொன்னதை கேட்ட பூமாரி யோசிக்க ஆரம்பிச்சா. என்ன இவர் இப்படி சொல்றாரு? அப்பனா திரும்பவும் எனக்கு எங்க அத்தை தான் பிறப்பாங்களா? ஒருவேளை அதனாலதான் என் வயித்துல இப்போ உதைக்கிறாங்க போல இருக்கு.
அப்படின்னு பூமாரி தன் மனசுல நினைச்சுக்கிட்டா. என்ன பூமாரி ஏதோ யோசிக்கிற? அதாங்க, நீங்க எனக்கு பொண்ணு தான் பிறக்கும்னு சொன்னீங்கல்ல, ஆனா எனக்கு பையன் தாங்க வேணும். என்ன பூமாரி இப்படி சொல்ற? பொண்ணு பிறந்தா தானே அந்த பொண்ணு முகத்துல நான் எங்க அம்மாவை பார்க்க முடியும். பையன் பிறந்தா எப்படி நீ சொல்றது? அதெல்லாம் இல்ல, நமக்கு கண்டிப்பா பொண்ணு தான் பிறக்கும். அதுவும் எங்க அம்மா தான் வந்து பிறப்பாங்க. இல்லைங்க, எனக்கு நீங்க என்ன சொன்னாலும் ஆண் குழந்தை தான் பிறக்கணும். எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும். சரி சரி, உன் ஆசையை நான் ஏன் கெடுக்கணும்? எந்த குழந்தை பிறந்தா என்ன, அது நம்ம குழந்தை. ஆண் குழந்தையா இருந்தாலும் ஓகே, பொன் குழந்தையா இருந்தாலும் ஓகே. அது இல்லைங்க. நீ எதையும் அனாவசியமா யோசிக்காத. போய் மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடு. நான் போய் உனக்கு சூப்பரான ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். எதுக்குங்க உங்களுக்கு சிரமம்? நானே போட்டு குடிக்கிறேன். இருக்கட்டும் பூமாரி, உனக்கு நான் ஜூஸ் போட்டு கொடுக்கறதுல எனக்கு என்ன கஷ்டம்? அதெல்லாம் ஒன்றும் கஷ்டமும் இல்லை. நீ ரெஸ்ட் எடு, நான் போய் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். இல்லைங்க, நீங்க வீட்டு வேலையும் பார்த்துக்கிறீங்க, வெளி வேலைக்கும் போயிட்டு வரீங்க, எல்லா வேலையும் நீங்களே பார்க்குறீங்க. நான் எப்போ முழுகாம ஆனனோ அப்பத்துலேருந்து என்னை ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க. உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்ததுன்னா வேணா வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியை வேணா வச்சுப்போங்க. எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. அதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன். நீ எதை பற்றி யோசிக்காம கம்முன்னு ரெஸ்ட் எடு. சரிங்க, நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்குற மாதிரி இல்லை. உங்கள் இஷ்டம் போலே பண்ணுங்க. அப்படின்னு முத்து பூமாரிய ரொம்ப ஜாக்கிரதையா பாசமா பார்த்துக்கிட்டான். பூமாரி ஆசைப்பட்ட மாதிரி ஆண் குழந்தை பிறக்குதா இல்ல முத்து ஆசைப்பட்ட மாதிரி பொன் குழந்தை பிறக்குதான்னு அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். முத்து பூமாரிக்கு ஹெல்ப் பண்றேன்னு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தான். இனி வீட்டெல்லாம் நான் தான் க்ளீன் பண்ணணும். பூமாரிக்கு நம்ம எந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாது. அவளை எந்த வேலையும் வாங்காம எல்லா வேலையும் நம்மளே பண்ணி இந்த வீட்டை சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும். வீடு பார்க்க ரொம்ப அழுக்கா இருக்கு. வீட்டில் ஃப்ளோரிங் மேலெல்லாம் ரொம்ப ஒட்டடை அதிகமாக இருக்கு. ஒட்டடை கூட அடித்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். அப்படின்னு வீட்டெல்லாம் ஒட்டடை அடிக்க ஆரம்பிச்சான் முத்து. வீட்டுக்குள்ள எல்லாம் ஒட்டடை அடிச்சு முடிச்ச முத்து வீட்டு வாசலை கூட க்ளீன் பண்ணி ஒட்டடை அடிக்கலான்னு வாசலுக்கு வந்தான். வாசல் க்ளீன் பண்ணும்போது வாசலை கட்டியிருந்த எந்திரத்தை பார்த்தான் முத்து. என்ன வாசல்ல இந்த தகடு இருக்கு? இதை யார் இங்க வச்சா? என்ன இது பார்க்க இப்படி இருக்கு? நல்லா கரு கருன்னு கருத்து போய் துரும்புச்சு போயிருக்கே. இது வாசல்ல இருக்கிறதால இந்த வீட்டோட அழகே போச்சு. இத பார்த்தா நம்ம வீடு மாடர்ன் வீடு மாதிரி தெரியல, பாழடைஞ்ச பூத்து பங்களா மாதிரி இருக்கு. முதல்ல இதை தூக்கி வெளியே போட்டாதான் நம்ம வீடு பழைய மாதிரி அழகா இருக்கும் அப்படின்னு நினைச்சு முத்து அந்த எந்திரத்தை தூக்கி வெளியே போட்டுட்டான். எந்திரத்தை முத்து தூக்கி போட்ட உடனே ரொம்ப நாளா காத்துட்டு இருந்த காஞ்சனா முத்து முன்னாடி சந்தோஷமா வந்து நின்னாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அம்மாவை பார்த்த உடனே முத்துவும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அம்மா, எங்கம்மா போன? எங்க எல்லாரையும் விட்டுட்டு எங்கம்மா போயிட்ட நீ? நான் ஒன்றும் வேன் மட்டுமே உங்களை விட்டு போலப்பா. என்னை வீட்டை விட்டு துரத்துனது உன் பொண்டாட்டி தான். என்னது? பூமாரியா? பூமாரி உன்ன என்னமா பண்ணா? ஆமாடா, உன் பொண்டாட்டி தான் என்ன இந்த வீட்டை விட்டு துரத்த மந்திரிச்ச ஆன்சைட் தகடு எடுத்துட்டு வந்து அந்த வாசல்ல கட்டினான். அவ அன்னைக்கு கட்டினதுலேருந்து நான் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் என்னால் வீட்டுக்குள்ளவே வர முடியலடா. இன்னைக்கு நீ வீட்டை க்ளீன் பண்றேன்னு அந்த தகடை தூக்கி வெளியே போட்டால, அதனால தான் என்னால் இப்போ வீட்டுக்குள்ளேயே வர முடிஞ்சது. எனக்கு உன்னை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எனக்கு கூடமா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷமா இருக்கு. இருப்பா, நான் வீட்டுக்குள்ள சுத்தி பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. நான் போய் வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரேன். போமா போமா, போய் வீடெல்லாம் சுத்தி பாரு. அப்படின்னு காஞ்சனா வீட்டுக்குள்ள போனாங்க. வீட்டுக்குள்ள வந்த ஆவியத்தை மறைஞ்சு ஒளிஞ்சு நின்னாங்க. அப்ப பூமாரி படிக்கட்டு வழியா கீழே இறங்கி வந்துட்டு இருந்தா. பூமாரி படிக்கட்டுல இருந்து இறங்குறப்ப அவளுடைய ஆவியத்தை அவ பின்னாடி வந்து நின்னாங்க. என் பிள்ளைய வலையில போட்டுக்கிட்டு என்னையும் என் பிள்ளையும் பிரிச்சுட்டான். அது மட்டும் இல்லை, என்னை இந்த வீட்டை விட்டே வெளியே துரத்தி விட்டுட்டான். இப்படியாப்பட்டவளை நான் சும்மா விட்டுடுவேனா? இருடி, உன்னை ஒரு வழி பண்றேன்.
அப்படி கோவமா வந்த பூமாரியோட ஆவியத்தை பூமாரி வர வழியா பார்த்து அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டாங்க. பேயத்தை தள்ளி விட்ட உடனே பூமாரி அப்படியே கீழே விழுந்தா. கீழே விழுந்த பூமாரிக்கு அவ வயித்துல நல்லா அடிபட்டுடுச்சு. கீழே விழுந்ததால பூமாரியால வலி தாங்கவே முடியல. பூமாரி வயித்துல குழந்தை வயிற்றுலேயே செத்து போச்சு. ஐயோ என் குழந்தை எனக்கு வேணும். முத்து முத்து என் குழந்தை. என் குழந்தையை பார்க்காம என்னால இருக்க முடியாது. எனக்கு என் பையன் என் குழந்தை வேணும் அப்படின்னு பூமாரி ரொம்ப கதறி அழுதா. உடனே முத்து அங்க வந்து பூமாரிய தட்டி எழுப்புனான். பூமாரி பூமாரி எழுந்துரு. என்னாச்சு? எதுக்கு இப்ப என் பையனை கத்திட்டு இருக்க? எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு என் குழந்தை தான் வேணும். என் குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்க. பூமாரி முதல்ல நீ கண்ணை திறந்து பாரு. உன் பையன் உனக்கு வயித்துல சேஃபா இருக்கான். அப்பதான் பூமாரி கண்ணையே திறந்தா. அட ஆமாங்க, என் குழந்தை என்கிட்ட தான் இருக்கு. என் குழந்தைக்கு ஒன்றும் ஆகல. பூமாரி நீ தூக்கத்துல கெட்ட கனவு கண்டிருக்க போல இருக்கு. ஆமாங்க, ஒரு மாதிரி கேரா வந்ததா. அதுக்கு தான் இந்த சேர்ல அப்படியே படுத்தேன். அப்படியே மயக்கமா தூங்கிட்டு இருக்கேன் போல. அதுக்கு தான் கனவு வந்துருச்சு. ஆனா அந்த வந்த கனவு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுங்க. நானே ரொம்ப பயந்துட்டேன். நீ ஏன் பூமாரி பயப்படுற? அதான் உன் பக்கத்துல நான் இருக்கனே. நான் இருக்கிறப்ப உனக்கு என்ன ஆகும்? இவ்வளோ நேரம் ஆவியத்தை வெளியே வந்தது, பூமாரி படிக்கட்டில் தடுக்கி விழுந்தது எல்லாமே பூமாரி கண்ட கனவு மட்டும்தான். இது எதுவுமே உண்மை இல்லை. இதை உணர்ந்த பூமாரி இப்போதான் கொஞ்சம் நிம்மதியானா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பூமாரிக்கு கெட்ட கனவு வந்ததுலேருந்து இருந்தே அவ அந்த கனவை பற்றி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தா. கனவு வந்த அன்னிலேருந்தே பூமாரி ரொம்ப டல்லாக இருக்க ஆரம்பிச்சா. எப்போ பார்த்தாலும் எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருந்தா. சரியா சாப்பிட மாட்டா, மாத்திரை போட மாட்டா, தூங்க மாட்டா, இதே நினப்பிலேயே இருந்தா. அவ யோசனை ஃபுல்லா அவளுக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி மட்டும்தான். அவ கண்ட கனவு எங்க பலிச்சிட போகுதுன்னு அதை நினைச்சு ரொம்ப பயந்தும் அழுதுகிட்டே இருந்தா. இது எல்லாத்தையும் முத்து கவனிச்சுக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு பூமாரி கிட்ட பேச ஆரம்பிச்சான். பூமாரி என்னாச்சு? 2 நாளா சரியா சாப்பிடல, தூங்கல, எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரியா இருக்கு. பார்க்க கூட ரொம்ப டல்லா இருக்கியே. நீ இந்த மாதிரிலாம் இருந்தீனா உனக்கும் நல்லதில்ல, உன் வயித்துல இருக்க நம்ம குழந்தைக்கும் நல்லதில்ல. உன் மனசுல ஏதாவது கஷ்டம் இருந்தா அது என்கிட்ட சொல்லு பூமாரி. அதாங்க, ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு கெட்ட கனவு வந்ததுன்னு சொன்னல. அதான் என் புள்ள என்னை விட்டு தூரமா போன மாதிரி கனவு வந்தத என்னால தாங்கவே முடியலங்க. என்ன பூமாரி லூசு மாதிரி பேசுற? அது வெறும் கனவு. அத பத்தி இவ்வளவு டீப்பா யோசிச்சுட்டு இருக்க? அது இல்லைங்க, என் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னை விட்டு போன மாதிரி ஜஸ்ட் நான் கனவு தான் கண்டேன். அதையும் என்னால தாங்க முடியல. அத்தை உங்களை பெற்று வளர்த்து இவ்வளோ பெரிய ஆளாக்குனதுக்கு அப்புறம் நீங்கள் அத்தை கிட்ட சரியா பேசாமல் இருக்கிறதப்ப அத்தை எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அப்போ அவங்க எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்கல்ல. ஆமா பூமாரி, நீ சொல்றது நிஜம்தான். எங்க அம்மாக்கு என்ன அவ்வளோ பிடிக்கும். ஏங்க என்னை மன்னிச்சிடுங்க. உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதை என்னால் சொல்ல முடியல. இப்போ சொல்லணும்னு முடிவு எடுத்துட்டேங்க. என்ன பூமாரி மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்க? முதல்ல அது என்ன விஷயம் சொல்லு. ஏங்க, அத்தை நம்ம வீட்டை விட்டு போறதுக்கு காரணமே நான் தாங்க. நான் தான் ஆஞ்சநேய சாமி எந்திரத்தை கொண்டு வந்து வாசல்ல கட்டினேன். அதுக்கப்புறம் தாங்க அத்தையால வீட்டுக்குள்ள வர முடியல. அப்படியா? ஆமாங்க, என்னை மன்னிச்சிடுங்க. நான் பண்ண தப்ப உணர்ந்துட்டேங்க. நான் இப்பவே போயிட்டு அந்த எந்திரத்தை தூக்கி போட்டுறேங்க அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்லிட்டு பூமாரி அதை கழட்டி போட வாசல்கிட்ட போனான். பூமாரி வாசல்கிட்ட வந்து அந்த எந்திரத்தை கழட்ட போனான். அத்தை என்னை மன்னிச்சிடுங்க அத்தை. ஒரு புள்ளைய பிரிகிற கஷ்டம் எப்படி இருக்குன்னு இப்பதான் நான் உணர்ந்தேன். இதை புரிஞ்சுக்காம தான் இந்த எந்திரத்தை
இந்த வாசல் எடுத்துட்டு வந்து கட்டினேன். இப்பவே இதை நான் கழட்டி தூர போட்டுறேன். நீங்க வீட்டுக்குள்ள வந்துருங்க அத்தை. அப்படின்னு சொல்லிட்டு எந்திரத்தை தூக்கி தூரமா போட்டுட்டா பூமாரி. அதுக்கப்புறமா பூமாரி அந்த எந்திரத்தை கட்டி தூர போட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டா. என்ன பூமாரி, அம்மா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்கன்னு சொன்ன, இப்ப எதுக்கு எந்திரத்தை தூக்கி போட்டு வந்த? ஆமாங்க, அத்தை என்னை கஷ்டப்படுத்தினது என்னவோ உண்மைதான். ஆனா உங்க அம்மாவையும் உங்களையும் பிரிக்கிறது எனக்கு பிடிக்கல. தாய் பாசம்னா எப்படி இருக்கும்ன்றது இப்பதாங்க எனக்கே புரியுது. அதுக்கு தான் அந்த எந்திரத்தை தூக்கி போட்டுட்டேன். இனிமே அத்தை என்ன எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் அதை நான் தாங்கிப்பேங்க. அது மட்டும்தானே கண்டி. இனிமே அத்தையையும் உங்களையும் பிரிக்கிறதுக்கு நான் எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டேங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்ப ஆவியத்தை அங்க வந்தாங்க. அம்மா வந்துட்டியாமா? அத்தை என்னை மன்னிச்சிடுங்க அத்தை. என்னாலதான் நீங்க உங்க பிள்ளைய பிரிஞ்சிருக்கிறீங்க. கேட்டேன் பூமாரி, நீ பேசுனது எல்லாத்தையும் கேட்டேன். இத்தனை நாளா என் பிள்ளைய பிரிஞ்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, ஒரு ஆவியால மனுஷங்க கூட ரொம்ப நாள் சேர்ந்து இருக்க முடியாதுன்னு. ஒரு ஆவி ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு மாறுறது ரொம்ப சுலபம். ஆனா ஆவியா நான் உங்க கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனாலதான் இப்ப நான் போயிட்டு திரும்பவும் உன் வயிற்றுல பொண்ணா வந்து பிறக்கிறேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கை ஃபுல்லா உங்க கூடயே சேர்ந்தே இருப்பேன். இப்ப நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியத்தை அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பூமாரி அத்தை சொன்ன மாதிரியே பூமாரி வயிற்றுல பொன் குழந்தையா வந்து பிறந்தாங்க. முத்து தான் குழந்தைய அம்மாவா நினைச்சு ரொம்ப பாசமா பார்த்துக்கிட்டு வளர்த்தான். இதுக்கப்புறம் முத்து பூமாரி குழந்தை ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய பார்த்துக்கிட்டாங்க. இதோட இந்த சீரியஸ் முடிஞ்சிருச்சு மக்களே. இதுக்கப்புறம் வேற புது எபிசோடில் உங்களை வந்து பார்க்குறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் மக்களே, 2 நாளாக வீடியோ போடல. என்னன்னா நம்ம சேனல் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குன்னு சொன்னோம். அந்த பிரச்சனை இன்னையோட முடிஞ்சிடுச்சு. இனிமே உங்களுக்கு தினமும் வீடியோ வரும். எல்லாரும் மறக்காமல் பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அப்படியே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.